ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. நம்ம அக்ரூரரின் விஷ்ணுலோக தரிசனத்தினுடைய முதல் பகுதியை பார்த்தோம். என்னுடைய 2வது பகுதியை இப்போ பார்க்கலாம். அப்போ சேஷநாகராக கிருஷ்ணர் அவருக்கு காட்சி அளிக்கிறார். 1000 தலைகளை வச்சுண்டு சேஷநாகர் மேலே கிருஷ்ணர் 4 கைகளோடு நிதானமாக அமர்ந்திருக்கிறத அக்ரூரர் பார்க்குறார். இப்போ கிருஷ்ணருடைய கண்கள் சிவந்த தாமரை இதழ்கள் போல் இருக்கிறதையும் பார்க்குறார். பலராமர் தான் சேஷநாகராகவும் கிருஷ்ணர் தான் மகாவிஷ்ணுவாகவும் உருமாறி அக்ரூரருக்கு அப்போ காட்சி அளிக்கிறாங்க. உயர்ந்த நாசியும் சிவந்த அத்தரங்களும் ரொம்ப நேர்த்தியாக காட்சி அளிக்கிறத அவர் பார்க்க முடியாது. தோள்கள் ஒசந்து இருக்குது. அந்த மார்பள சங்கம் போன்ற அழகான வடிவுகள் விரிஞ்சு தொப்புள் ஆழ்ந்தும் வயிறில் 3 வரிகளும் வச்சுண்டு அழகாக காட்சி அளிக்கிறார். அப்போ கால்களில் சலங்கை அழிஞ்சின்னு இருக்கார். கங்கணங்களும் வளையல்களும் அலங்கரிக்கிறது அவரை. விஷ்ணு குறித்தான குறிகள் மார்பில் விளங்கிறத பார்க்குறார். அப்போ பிரபுவினுடைய நெருங்கிய தோழர்களும் 4 குமாரர்களுமான சனகர், சனாதனர், சனந்தர், சனத்குமாரர்னு இவாளும் சுனந்தர், நந்தர் போன்ற மற்ற தோழர்களையும் பிரம்மா, சிவன் போன்ற தேவர்களையும் பிரபுவை சூழ்ந்திருக்கிறத அக்ரூரர் பார்க்குறார். அந்த காட்சியில் மகா பண்டிதர்களான 9 மகரிஷிகளும் அங்கே இருக்காங்க. பிரஹ்லாதர், நாரதர் போன்ற பெரும் பக்தர்கள் புடைசூழ நிற்கிறார். அவர் திறந்த உள்ளங்களோட புனிதமான சொற்களால் பிரபு அவெல்லாம் துதிச்சுன்னு இருக்கா. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளான பரமான ரூபத்தை பார்த்தோன்னு அக்ரூரருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுது. அவரால் திளைக்கிறார். அப்படியே பக்தி மேலிட்டில் உடல் முழுதும் பரமானந்தத்தில் பரவறது அவரால் உணர முடியறது. அவர் கண நேரம் திகப்படைஞ்சா கூட உணர்வை தெளிவாக்கிண்டு பிரபுவின் முன் தலையை வணங்குறார். கரங்களை கூப்பியபடி நெகிழ்ந்த குரலில் பிரபு கிட்ட தன்னுடைய பிரார்த்தனையை வைக்கிறார். அப்போ அக்ரூரர் பின்வருமா பிரார்த்திக்கிறார். என்னென்னா, அன்பான பிரபுவே, உமக்கு நான் என் பணிவான வணக்கங்களை செலுத்துகிறேன். நீர் காரணங்களுக்கெல்லாம் காரணமான உன்னதமான பொருள், நித்தியமான ஆதி புருஷர் நாராயணன். உமது நாபியிலிருந்து தோன்ற தாமரையிலேருந்தால் பிரபஞ்சத்தை படைக்கிற பிரம்மா பிறக்கிறார். பிரபஞ்ச தோற்றத்தின் அடிப்படை அம்சங்களான நிலம், நீர், காற்று, ஆகாயம், அகங்காரம், ஜடசக்தி எல்லாம் இயற்கை, விளிம்பில் உரைய சக்தி, உயிர்வாளிகள், மனம், புலன்கள், புலன்நுகர் பொருட்கள் எல்லாம் உங்ககிட்ட இருந்து தான் வந்திருக்கு. நீர் தான் எல்லாத்துக்கும் பரமாத்மா. பாகவதர்கள்னு அழைக்கப்படுற பக்தர்கள் உம்மை புருஷோத்தமரின் முழு வடிவமாக பார்க்குறாங்க. பாஞ்சராத்திரம்ன்ற முறையில் ஈடுபட்ட பக்தர்கள் தம் உடலுடைய திலகங்களை அணிஞ்சுண்டு அலங்கரிச்சுண்டு உம்முடைய விஷ்ணுனுடைய மூர்த்தியை வணங்குறாங்க. மேலும் சில சைவர்கள் பல்வேறு ஆச்சாரியர்களை பின்பற்றி சிவன பெருமானாவும் உம்மை தான் வணங்குறாங்க. நாராயணனே, பிரம்மா, சிவன் போன்ற தேவர்களாக நீர் தான் எல்லா தேவர்கள் வடிவத்திலையும் வீழ்ச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அக்ரூருடைய பிரார்த்தனையில் அவர் மெய் செலுத்து போகிறார். அப்போ தான் கண்ட காட்சியின் மூலம் அக்ரூரர் சொல்கிறார், உம்முடைய ரூபத்தில் ஒருத்தன் மனசை நிறுத்தி முழுமையான அறிவு பெற்றுண்டு ஒருத்தன் அவனுக்கு அந்த அறிவெல்லாம் மூலமாக நீர் இருக்கிறத எல்லாரும் உணரட்டும். நீர் தான் எல்லா சக்திகளுக்கும் நிரம்பின உன்னத சக்தி. நீர் தான் உன்னத பிரம்மா, உன்னத புருஷர், உன்னத ஆளுநர், ஜடசக்திகளின் அதிகாரி, படைப்புகளுக்கெல்லாம் மூலமான வாசுதேவரான உம்மை நான் பணிவோடு வணங்குறேன். நீர் எங்கும் நிறைந்திருக்கிற புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். எல்லா இதயங்கள்லையும் பரமாத்மாவாக வீட்டிருந்து நீர் தான் கட்டளையெல்லாம் பிறப்பிக்கிறீங்க. உம்மிடம் நான் முற்றிலுமாக சரணடைக்கிறேன், என்னை பாதுகாத்து அழிங்கோ அப்படின்னு சொல்லி அக்ரூரனுடைய பிரார்த்தனை இதோடு நம்ம முற்று பெறுறோம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ண பரபிரம்மணே நமஹ.